முருகா, வெற்றிவேல் முருகா, எனது அன்பு பிள்ளையே, கோடியில் ஒருவருக்கு மட்டுமே வாக்கு கொடுக்கக்கூடிய இந்த திருச்செந்தூர் முருகன் இப்போது உன் வாழ்வில் பல விஷயங்களை மாற்ற நினைப்பதால் தான் உனக்கு வாக்கு கொடுக்க உன்னை தேடி வந்துள்ளேன். உன் உள்ளத்தின் வழியாக நீ யோசனை செய்யக்கூடிய விஷயங்கள் தானே உன் வாழ்க்கையில் செயலாய் மாறுகிறது. அதனால் உன் உள்ளத்தை எப்போதும் நீ ஒளியாக வைத்துக்கொள். அந்த ஒளியை வைத்து நீ சிலையை செதுக்குகிறாயா, அல்லது அந்த உள்ளத்தையே உனக்கு சிறையாக போட்டுக்கொண்டு வெளி விஷயங்களில் கலந்து கொள்ளாமல் இப்படியே தனியாய் தவிக்கப் போகிறாயா என்பதை நீயே முடிவெடுத்துக்கொள் என் செல்வமே. உன் உள்ளத்தை ஒளியாக வைத்துக்கொண்டு உன்னை நீ சிலையாகவும் சிற்பமாகவும் மாற்றுவதும், அல்லது சிறையாய் மாற்றிக்கொண்டு உனக்கு நீயே அடிமையாய் இருந்து தனியாய் தவிப்பதும் நீ வாழக்கூடிய முறையில்தான் இருக்கிறது. எப்போதும் எல்லாவற்றையும் மிகவும் விசாலமாக பார்க்க பழகு. உலகம் இவ்வளவுதான் என உனக்கு நீயே ஒரு வட்டம் போட்டுக்கொண்டு நான் இனிமேல் இப்படிதான் இருப்பேன் என சில விஷயங்களையே மீண்டும் மீண்டும் செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டே இருக்காதே. இந்த உலகம் என்பது மாற்றங்களுக்கு உட்பட்டது. மாற்றம் ஒன்றுதானே மாறாதது. நீயும் உன் வாழ்வில் மாறக்கூடிய எல்லா விஷயங்களையும் ஏற்றுக்கொண்டு புது புது யுக்திகளை கையாண்டு அதன் மூலமாக உன் வாழ்க்கையில் முன்னேறப்பார். நடக்கும் எந்த விஷயத்தையும் மாற்ற முடியாது. ஆனால் இனிமேல் நடக்கப் போவது நான் நினைப்பதாக தான் இருக்க வேண்டும் என்ற உன் எண்ணத்தை நிச்சயமாக நிலையானதாக முழுவதுமாக அப்படியே அமைக்கலாம் என் செல்வமே. நீ நினைப்பதெல்லாம் உன் வாழ்வில் நடக்க வேண்டுமானால் உன் அப்பன் முருகன் என் மீது பாரத்தை போட்டுவிட்டு உன் செயல்களை மட்டும் சரியாகவும் திறமையாகவும் செய்து கொண்டு வா. எல்லாரும் இப்படித்தானே வாழ்கிறார்கள், நானும் அது போலவே இருந்து விடுகிறேன் என மற்றவர்கள் வாழ்க்கையை பார்த்து பின்தொடர்ந்து போகாதே. உனக்கான புது பாதையை நீயே தேர்ந்தெடு. எல்லாரும் செய்வதையே செய்து கொண்டிருந்தால் நீ ஜெயிப்பதற்கு பல நாட்கள், பல மாதங்கள், பல வருடங்கள் கூட ஆகும். ஆனால் யாருமே செய்யாததை நீ புதிதாய் யோசித்து சிறப்பாய் செயல்பட ஆரம்பித்தால் முதல் நாளாக நீ வெற்றியை பெற்று விடுவாய் என் செல்வமே. இந்த உலகத்திலேயே நீ நினைப்பதை போல செயல்படுத்த வைக்கிறதுக்கு மற்ற மனிதர்களை முடியும். ஆனால் நீ நினைப்பது போல உன் மனதை செயல்படுத்த வைக்க முடியுமா என முதலில் யோசித்துக்கொள். நீ முதலில் திருப்திப்படுத்த வேண்டிய ஒரே ஆள் உன் மனசாட்சிதான். நேற்றைய நாளையும் உன்னால் சரி செய்ய முடியாது, நாளைய நாளையும் உன்னால் உருவாக்க முடியாது. ஏனெனில் நீ ஒரு சாதாரண மனித பிறவிதானே. நேற்று இது நடந்து விட்டது, அது நடந்து விட்டது, எனக்கு அது பிடிக்கவில்லை, அதை மாற்ற வேண்டும் என நீ தலைகீழாக நின்றாலும் நடந்து முடிந்தது நடந்து முடிந்ததுதான். அதை இனிமேல் போய் மாற்ற முடியாதல்லவா. நாளை எனக்கு இது கட்டாயம் நடக்க வேண்டும், அடுத்த வருடம் இது நடக்க வேண்டும், அடுத்த மாதம் இது நடக்க வேண்டும் என எதிர்காலத்தில் நடக்க வேண்டிய காரியங்களையும் நீ நினைத்தது போல உருவாக்க முடியாது. ஆனால் இந்த நிகழ்காலத்தில் நீ செய்யக்கூடிய வேலைகளை சரியாக, திறமையாக, முறையாக செய்து வெற்றி பெற முயற்சி செய்தால் அது உன்னுடைய எதிர்காலத்தையும் மாற்றும். கடந்த காலத்து கஷ்டமான நிகழ்வுகளையும் மறக்கடித்து மாபெரும் வெற்றியையும் சந்தோஷத்தையும் உனக்கு கொடுத்துவிடும் என் செல்வமே. உன்னை பற்றி விமர்சிக்கக்கூடிய மனிதர்களிடம் போய் நீ ஒரே ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு வா. நீங்கள் என்னை பற்றி 1000 குறை சொல்லலாம், ஆனால் என்னுடைய இடத்திலிருந்து நீங்கள் வாழ்ந்து பார்த்தால்தான் உங்களுக்கு தெரியும் என்னுடைய வலியும் வேதனையும் என்று சொல்லித்தான் பாரேன். உண்மையிலேயே எல்லா மனிதர்களும் தங்களுடைய கஷ்டம்தான் பெரிது, தன் வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் பெரிது என நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையை சொல்ல போனால் அவரவர்கள் வாழ்க்கையாவது அவரவர்கள் சமாளித்து விட முடியும். ஆனால் இன்னொருவர் வாழுகிற வாழ்க்கையும் இன்னொருவர் படுகிற கஷ்டத்தையும் யாராலும் மாற்றி ஏற்றுக்கொள்ளவும் முடியாது, அதை சமாளிக்கவும் முடியாது என் செல்வமே. அன்பு புரியாதவர்களும் அன்பின் அருமை தெரியாதவர்களிடம் போய் நீ அன்பையும் பாசத்தையும் காட்டினால் அங்கு அன்பு தோற்றுதானே போகும். அன்பு நிச்சயமாக ஜெயிக்கும். எப்போது தெரியுமா? நீ எல்லாரிடத்திலும் கொடுக்கிற அன்பை அவர்களும் அதே மாதிரி திரும்ப கொடுத்தால் அந்த இடத்தில் அன்பு ஜெயிக்கும். அந்த இடத்தில் அன்பிற்கு மரியாதை கொடுக்கும். எந்த மனிதரின் மனதில் குறைவான ஆசைகளும் மன அமைதியும் இருக்கிறதோ அவர்கள் கவலையின்றி வாழலாம். நீ எப்படி உன் மனதை வைத்திருக்கிறாய்? நிறைய ஆசையா, அல்லது குறைய ஆசைகளோடு, குறைவான எண்ணங்களோடு மன அமைதியையும் நிரந்தர நிம்மதியையும் தேடி அலையும் ஆளாக இருக்கிறாயா என்பதை நீயே முடிவெடுத்துக்கொள் என் செல்வமே.
உன்னை மதிக்கும் மனிதர்களிடத்தில் நீ மண்டியிடக்கூட தயங்காதே. ஆனால் உன்னை மதிக்காத மனிதர்கள் யாராக இருந்தாலும் அவர்களிடம் போய் மன்னிப்பு கேட்கக்கூடிய யோசனையோ திரும்பி பேசக்கூடிய யோசனையோ கூட உனக்கு வேண்டாம். உன்னை மதிப்பவர்களுக்கு மரியாதை கொடுப்பவர்களுக்கு நீ பதில் சொல். உன்னை மதியாத மனிதர்களின் தலை வாசலையும் மிதிக்க வேண்டாம், அவர்கள் பேச்சையும் நீ கேட்க வேண்டாம். உன் உள்ளத்தில் கோபம் இருப்பதால் தானே உன்னை சுற்றி நிறைய எதிரிகள் வெளியில் உலவிக் கொண்டிருக்கிறார்கள். எதிரிகள் இருந்தால் இருந்துவிட்டு போகட்டும், அவர்கள் அப்படிதான் நான் இப்படிதான் என யாரையும் பெரிதுபடுத்தாமல், யாருடைய செயல்களுக்கும் பழிவாங்க நினைக்காமல், யாரை பார்த்தும் கோபப்படாமல் உன் வாழ்க்கையை நீ நிம்மதியாய் வாழ ஆரம்பி. ஒரு பூவின் மீது நீ ஆசை வைத்தால் அந்த பூவை பறித்து வைத்துக் கொள்வாய். ஆனால் அந்த பூவின் மீது நீ அன்பு வைத்தால் அதற்கு தினமும் நீரூற்றி அதை பெரிதாய் வளர்த்து கொண்டே இருக்கதானே ஆசைப்படுவாய். அதிலிருந்து பூவை பறிக்க கூட உனக்கு மனம் வராது. அதே போலதான் உறவுகளும். உறவுகளின் மீது நீ ஆசை வைத்தால் அவர்களை எல்லாம், அவர்களுடைய தேவைகளை எல்லாம் நீ பயன்படுத்தி கொள்ள யோசிப்பாய். ஆனால் அதே உறவுகள் மீது நீ அன்பும் பாசமும் சேர்த்து வைத்தால் அவர்களுக்கு மேலும் மேலும் செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்றுதான் நினைப்பாயே தவிர அவர்களிடமிருந்து எதையும் எதிர்பார்க்க மாட்டாய் என் செல்வமே. அப்படிப்பட்ட உண்மையான அன்பையும் பாசத்தையும் இந்த உலகத்திற்கும் உறவுகளுக்கும் நீ கொடு. இந்த உலகமே உண்மையில் சுயநல உலகமாக மாறிவிட்டது. தன்னுடைய தேவைக்காகவும் தன்னுடைய சூழ்நிலைக்காகவும் எதை வேண்டுமானாலும் யார் வேண்டுமானாலும் மாற்றுவார்கள், யாரை எப்படி வேண்டுமானாலும் மாட்டியும் விடுவார்கள். அப்படித்தானே எல்லாரும் இருக்கிறார்கள். தனக்கு ஒரு தேவை என்றால் உடனே மற்றவர்களை தேடி போவது, தனக்கு எந்த தேவையும் இல்லை என்றால் யார் வந்தால் என்ன போனால் என்னவென யாரையும் மதிக்காமல் ஒதுக்கி வைத்து தானே தன்னந்தனியாக வாழ்வது. என்ன இது கால கொடுமை! நான் இப்படியா மனிதர்களை படைத்து வைத்திருக்கிறேன்? எல்லா மனிதர்களும் ஒருவருக்கொருவர் சார்ந்தவராகவும் ஒருவருக்கொருவர் அன்பும் பாசமும் கொண்டவராகவும் இருக்க வேண்டும் என்றுதானே நான் ஆசைப்பட்டேன். உண்மையிலேயே இந்த உலகத்தில் முட்டாள்தனத்தால் ஏமாந்தவர்களை விட இரக்க குணத்தால் ஏமாந்த மனிதர்கள்தான் அதிகம். நிறைய பேர் அறிவாளித்தனம் இல்லாதவர்களாக, எதையுமே கற்றுக்கொள்ளாதவர்களாகவும் புரிந்து கொள்ளாதவர்களாகவும் முட்டாள்களாகவும் இருக்கிறார்கள். அவர்களும் பல விஷயங்களில் ஏமாற்றப்படுவார்கள். ஆனால் அவர்களை காட்டிலும் எல்லாமே தெரிந்திருந்தும், எல்லா மனிதர்களை பற்றி புரிந்திருந்தும், நம்முடைய உறவு, நம்முடைய சகோதரன், நம்முடைய சகோதரி, அன்பு பாசம் என இரக்கம் காட்டி ஏமாந்த மனிதர்கள்தான் இங்கு அதிகமாக இருக்கிறார்கள். அப்படி உண்மையான அன்பை கொடுத்து ஏமாந்து போன மனிதர்களுக்கு நான் ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன். உங்களை ஏமாற்றியது மனிதர்களாக இருக்கலாம், ஆனால் இந்த முருகன் ஒருபோதும் உங்களுடைய நல்ல செயல்களுக்கு பதிலாக நல்லதை நடத்தி கொடுக்காமல் விட்டுவிட மாட்டேன் என் செல்வங்களே. இப்போது உன் வாழ்வில் சில பிரச்சனைகள் இருக்கிறது. அதை சோகக்கதையாக நீ மற்றவர்களிடம் போய் சொன்னால் மட்டும் அது சரியாகிவிடுமா என்ன? உன் மனதிற்கு வேண்டுமானால் ஒரு சிறு ஆறுதல் கிடைக்கலாமே தவிர உன்னுடைய கஷ்டத்தையும் கவலைகளையும் மற்றவர்களிடம் போய் சொல்லுவதால் உன் வாழ்வில் எதுவும் மாறப்போவதில்லை என்பதை புரிந்து நடந்து கொள். உனக்கான நல்லதை உன் அப்பன் முருகன் நான் செய்வேன்.